ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மார்னிங் டிஃபன் மெனுவும் லஞ்ச் மெனுவும் சேர்த்து ஒட்டுக்கா நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் மெனுன்னு என்னென்னு பார்த்தோம்னா மெதுன்னு ஒரு சூப்பரான கோதுமை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப்பு அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஆட் பண்ணி இந்த தோசை செய்ய போகிறோம். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்தியே நான் போட்டிருக்கேன். தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது கேரட் 1 சின்னதாக துருவி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக ஊற்றுற தோசையை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும் அந்த மாவு. அதுக்குள்ளே நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதில் நம்ம சின்ன மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்காக இது. தண்ணி நல்லா கொதித்த வாட்டி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு மீல் மேக்கர் இருந்தால் அது நல்லா ஊறி வந்துடும். நம்ம அதுக்குள்ளே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாதத்துக்கும் மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் தான் நான் தக்காளி சாதம் தாளித்து விட போகிறேன். பாத்திரம் ஹீட் ஆகணுன்னா ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஹீட் ஆனதும் நான் வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். அதனால் நான் இப்போ தாளிக்கும் போது எதுவும் ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணுவோங்க இல்லைங்களா, பிரியாணி இலை, அது எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம், பச்சை மிளகாய் 2ம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போது இந்த சூடான தண்ணியை மாற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாத அளவுக்கு மீல் மேக்கரை. இப்போது மீல் மேக்கர் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மீல் மேக்கரும் நல்லா பிழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ வெங்காயத்தை நல்லா பரட்டி விடுங்க, நல்லா வதங்கி வரணும். மீல் மேக்கர் கிரேவிக்கு ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாகவே இருந்தது. இப்போது பெரிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. சின்னதாக இருந்தால் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். எண்ணெய் ஹீட்டானதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், தட்டு போட்டு மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போது மீல் மேக்கர் கிரேவிக்கு நறுக்கி வச்ச தக்காளி 1 ஆட் பண்ணிடலாம். சின்ன சைஸாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்குங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி. இப்போது மீல் மேக்கர் கிரேவிக்கு தேவையான மசாலா மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். கறி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கிரேவிக்கு மீல் மேக்கருக்கெல்லாம் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சாதான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் ஆட் பண்ணோம்னா சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் மெது மெதுன்னு இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இதில் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இன்னும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது மீல் மேக்கருக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும் மீல் மேக்கர். பாருங்கள், தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. போதும், இந்த ஸ்டேஜ் போதும். இப்போது நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியே பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 1.5 டம்ளர் அரிசி யூஸ் பண்ணோம், அதனால் 3 டம்ளர் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சாதம் உதிரியாகி வரும், அதனால் நான் ஈக்குவல் அளவே தண்ணி ஊற்றிக்கிறேன், கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற வச்ச தண்ணியோட அளவு பத்தலைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் பத்தலை, 3 டம்ளருக்கு நார்மல் வாட்டர் ஊற்றிடலாம். அவ்வளோதான், 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம். இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைனா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மீல் மேக்கர் நல்லா கொதிச்சிட்ருக்கு, அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நம்ம எவ்வளோ தான் டைட்டாக புழிஞ்சாலும் இந்த மீல் மேக்கர் பாருங்கள் வேக வேக அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் வெளியில் வந்திருக்கு. இப்போது நம்ம கோதுமை தோசைக்கு நல்லா ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி போட்ட சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு. உப்பு இன்னும் கொஞ்சம் பத்தலைங்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அரிசி ஃபுல்லாக எடுத்து போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடியில் போய் தங்கிரும். நல்லா ஒரு கலக்கிட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதித்து வரட்டும். நமக்குள்ளே கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வச்சாச்சு. பாருங்கள், மாவு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறியிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கோதுமை தோசை ஊற்றி பாருங்கள், நல்லா சாஃப்டாக, நல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் மீல் மேக்கருக்கு. மல்லி இலை, கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 புதினா இலையை கட் பண்ணிவிட்டு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கோதுமை தோசை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் திக்காக அடை தோசை மாதிரி ஊற்றினோம்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை ஊற்றியாச்சு. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தோசை ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா
மேல் பக்கம் நான் சீக்கிரம் வெந்துடும், உள் பக்கம் வேகாது. இப்போ பாருங்கள் தக்காளி சாதம் நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஸ்டேஜ் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போது மீல் மேக்கர் கிரேவியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம மீதி வச்சுருக்கிற புதினா மல்லி இலையும் தூவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். சாதம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலை புதினா இலை தூவினதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன் வர அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டவ்வை மாற்றி வச்சுட்டேன் சின்ன அடுப்பில். இப்போது தம் போட்டுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 6 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு பக்கம் தோசை வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாம் கொஞ்ச நேரம் மட்டும் ஊற வச்சு இந்த தோசையை செஞ்சோம்னா இந்த மாதிரி வரவே வராது. ஒரு 1 ஹவர் இன்னும் 1 மணி நேரம் 2 ஹவர்ஸாக வச்சோம்னா இன்னும் தோசை சூப்பராக இருக்கும். பார்க்க பரோட்டா மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவுமே ஹெல்த்து. நம்ம கேபேஜ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக நான் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், தயிர் பச்சடியும் ரெடி. நம்ம கோதுமை தோசையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது நம்ம என்னென்ன ரெடி பண்ணிட்டோன்னு பார்த்தோம்னா பாருங்கள் அதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 6 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாதம் ரெடி. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் மீல் மேக்கர் கிரேவி ரெடி, தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது. இந்த மீல் மேக்கர் கிரேவி இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் சட்னி ரெடி, கோதுமை தோசை ரெடி, தக்காளி சாதமும் ரெடி. பாருங்கள் இப்போ காலையிலத்துக்கு டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு, லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.